ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி தேதி 31/12/2025. இந்த வருஷம் ஏதோ அப்படியே போயிடுச்சு. வர 2026லையாவது நம்ம வாழ்க்கை, எல்லோருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சிறப்பாக வாழ நான் வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு தேதி 1/1/2026. எல்லோரும் வந்து ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு எண்ணத்தோட, புதிய ஒரு கோலோட வந்து அடுத்த வருஷம், அதாவது வரக்கூடிய புது வருஷத்தை ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இதில் நான் வர்ற வருஷம் வந்து 26ல் நல்லா எனக்கு ஒரு நல்ல மசில் பில்டிங்கு, மசில் வந்து பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஃபிட்னஸோடு இருக்கணும். அப்புறம் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லேருந்து அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு எனக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி மைண்டு டென்ஷனாகவோ இல்லை ஒரு மாதிரி ஏதாச்சும் நான் அப்செட்டாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த டைமெல்லாம் வந்து நான் உடனே இந்த மாதிரி இந்த இதில் போயிடுவேன். இந்த ஃபிட்னஸ்ஸு, ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி இதில் போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, எனக்கு நல்லா ரிலீஃபாக இருக்குது. அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது. அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் வர வருஷத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் வந்து இன்னமும் அந்த வெயிட்டு அனலைஸில் தான் நான் இன்னும் போயிட்டுருக்கு. அதில் ஷோல்டர் வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்னமும் வந்து இந்த 2-3 இது இருக்குது, ஆர்ம்ஸு, அப்புறம் இந்த செஸ்ட்டு, பேக்கு, லெக்கு, இதுக்கெல்லாம் வந்து நான் இன்னும் கரெக்டாக எந்தெந்த வேரியேஷனுக்கு எவ்வளோ வெயிட்டு போடணும் அப்படின்னு நான் இன்னும் வந்து கரெக்டாக ஒரு ஸ்டார்டிங் வெயிட்டை நான் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கேன். அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதை நான் முடிச்சணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை முடித்தா தான் நான் வந்து அந்த ரொட்டீனுக்குள்ளேயே நான் போக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் முடித்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் ப்ராப்பராக வந்து அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு அதனால தான் இது வரைக்கும் நான் வந்து அந்த இன்னும் வெயிட்டு கரெக்டான வெயிட் சூஸ் பண்ணுற இதில் தான் இன்னும் போயிட்டுருக்கு.